பொதுமக்கள் நலம் நாடி பொது கருத்தை சொல்க. உன் கருத்தை சொல்லுவதில் 1000 வந்தாலும் அதற்கொப்ப வேண்டாமே அந்தமிழர் மேன்மை. அழிப்பாரை போற்றுதற்கும் ஏடு பல வாழ்ந்தால் எதிர்ப்பதன்றோ தமிழர்களில் எழுதுகோல் வேலை. ஏற்ற செயல் செய்தற்கும் ஏன் அஞ்ச வேண்டும்? அப்பா, நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ, ஆணாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை. குட் 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 குட். பிச்சுட்டான். ஜனங்களை பத்திரிக்கை பிச்சுடுவாங்க இன்னைக்கு. நிறைய அடிக்க சொல்லணும். 80 வயசு கிழவிக்கு இரட்ட குழந்தை. அதை விட இது நல்லா இருக்கு. எல்லாரும் நம்புவோம். இத நம்பித்தானே வாங்குறான். கவர்ச்சி கண்ணி படம் என்ன செஞ்சிருக்கான்? கவர்ச்சி கவர்ச்சி கண்ணி படம் எடுறான்னா கவர்ச்சி ஒன்னையும் காணுமே. கழுத்து மட்டும் ஒரு முழம் நீளம் எடுத்திருக்கான் அவன். அந்த ஆழ்வாரில போட்டோ எடுக்கிறவன் போட்டியா போ. கவர்த்தானா வா. கவர்ச்சி படம்னா என்ன? என்ன கவர்ச்சி இருக்கு? ஏதாவது இருக்கா? கழுத்து மட்டும் ஒரு முழம். அதுக்கு உன்னை எடுத்து போட்டாலும் கவர்ச்சியா இருந்திருக்குமே. உள்ள வரலாமா? போ. வாயா வா. என்ன படம் எடுத்த? கவர்ச்சி கண்ணி படம் எடுத்திய. கவர்ச்சி என்ன இருக்கு? என்ன இருக்கு? கவர்ச்சி கழுத்து இருக்கு. இதான் கவர்ச்சி. அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்தாலும் அவ்வளவுதாங்க. என்ன அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்தாங்க? தலைவலின்னு கை வச்ச மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படி தூக்கி அப்படி எப்படி ஜனங்க எப்படி அருமையா வாங்குவானுங்க. கவர்ச்சி படம் எடுக்கிறதுனால ரோட்ல போகும்போது என்னையே கவர்ச்சி கண்ணின்னு பொம்பளை ஆக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன 10 பேர் 10 விதமா பேச தயார் செய்வான். அதுக்காக நம்ம பிசினஸ் பாலிசியை மாத்திக்க முடியுமா? ஜனங்க நம்பி ஏன் நல்லவன் கெட்டவன் யோக்கியன் அயோக்கியன் படிச்சவன் படிக்காதவன் ஏன் இந்த பேப்பரை காலம்பரை வாங்குறான்? 50% செக்ஸ் இருக்கணும், 50% கிரைம் இருக்கணும். தெரியுமா? அதான் இருக்குதே. 50% கிரைம், 50% செக்ஸ். அப்புறம் என்ன? அது ஆபீஸுக்குள்ள இருக்குது. ஜனங்களுக்கு தெரிய வேணாம என்ன பேசுறேன்னு பேசி அதெல்லாம் என்னால முடியாது சார். கையை தூக்கிட்டேன். தூக்கிட்டியா? இப்ப தூக்க தெரிஞ்சதுல உனக்கு. இப்படி நீ தூக்கினா ஏன் பாப்பான்? அந்த பொம்பளைய இதே கைய கொஞ்சம் தூக்க வச்சு பூமிக்குள்ள கேமரா வச்சு எடுத்திருந்தா மண்டை உடைச்சுட்டதே பத்திரிக்கை வாங்கியிருப்பான். போதும் சார். பாப்பா இப்படி எடுக்கிறதுக்கே என் பொண்டாட்டி அகல்யா கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கறா. அதெல்லாம் என்னால முடியாது சார். என்ன முடியாது? என்ன வேற நான் யார் தெரியல. துரியோதனை வணங்காமுடி மண்ண ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ நாம ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், தமிழ் வளர்ச்சிக்கு நாமும் ஏதாவது பாடுபடணுமே அப்படின்னு இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சு வேலை செய்யணும். இல்ல பிழைக்கிறதுக்காக நடத்துற நினைச்சுக்கிட்டு இருக்க பாருங்க. மங்களகரமான பத்திரிகையா செய்யாது. நீங்க சொல்றீங்க மங்களகரமான பத்திரிகைன்னு. ஜனங்க இத மஞ்சள் பத்திரிக்கைங்கிறான். ஜனங்க சொல்றானா நீ சொல்றியா? நானா இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சேனா? ஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா? ஞாயிற்றுக்கிழமை ரேஸுக்கு போயிட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்கினேன். ராத்திரி 1 மணி இருக்கும். தமிழ் அண்ணன் வந்து என்ன தட்டி எழுப்பி உங்களை அப்ப என்ன உன்னையா எழுப்பி, டே நாட்டுல ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா இருக்க விடாத, நீ பூந்து இந்த நேரத்துல விளையாடணும், இந்த மாதிரி பத்திரிக்கை விடுறா. கனவுல வந்ததே செய்றியா? இத பொய் சொல்றத பத்திரிக்கையோட வச்சுக்கோங்க. வேலை செய்யற எங்ககிட்டயே அளக்காரீங்க. இந்த என் பத்திரிக்கையை படிக்காத சொல்லி வைக்கிறேன். உங்க வாயாலே சொல்றீங்களா உங்க பத்திரிக்கையை படிக்காதேன்னு? என் பத்திரிக்கை படிக்காதுன்னு நானா சொன்னேன்? சொல்லல, படிக்காதேன்னு சொன்னேன். காது ஒண்ணுதான் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அதுவும் செவுடு போல் இருக்கு. கோச்சிக்கிறியே, பிசினஸ் தானே பேச்சு நமக்கு. உனக்கு இந்த மாதிரி போஸ்ட் எடுக்கணும்னா நீ அலையாத, எங்கேயோ கடலோரத்துல போய் நெல்லு, தன்னால கிடைக்கும். காலேஜ் ஓரமா நடந்து பாரு, இந்த மாதிரி அழகா இருக்கு ஐயா, எல்லாம் போய் செய்யா போய்யா. கோச்சிக்க மட்டும் தெரியுது. முதலாளி வீக்னஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டானுன்னா இந்த வேலைக்கார பயலுக. அப்பா 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 அப்பா. देवी लक्ष्मी आया। हेमा
வாமா குளிக்க போலாம். வாமா எடுத்து. ஐயோ, ஒரு டிகிரி சூடு ஜாஸ்தியா இருக்கே. கொஞ்சம் பச்சை தண்ணி கலக்கலாம். என்னம்மா இன்னைக்கு மட்டும் தோட்டத்துல இருக்கிற குளத்துல குளிக்கிறாயா? வேண்டாமா, குளத்துல குளிச்சா உடம்புக்கு ஆகாது. தினம் தான் இங்கே குளிக்கிறேனே. நான் இன்னைக்கு குளத்துலதான் குளிப்பேன். தேவி, முடியாது முடியாது முடியாது. தேவி, நான் சொல்றது கேளுமா. நான் இன்னைக்கு போய் குளத்துல தான் குளிப்பேன். என்னது கலாட்டா? 7 மணிக்கே குளிக்க வேண்டியவை 7:05 ஆச்சு, இன்னும் குளிக்கல? குளத்துல போய் குளிக்கணும்னு சொல்ற எஜமா. என்னது? குளத்துல போய் குளிக்கணுமா? உடம்புக்கு ஒத்துக்குமா? போ, பாத்ரூம்ல குளிப்போ. ஓ போனா லட்சுமி, தேவி கிட்ட இன்னும் நீ கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும். சரி. குட் மார்னிங் தேவி. குட் மார்னிங் டாக்டர். அடடே, போன வாரத்தோட எடை 1 பவுண்ட் குறைஞ்சிருக்குதே. இன்னையில இருந்து 3 ounce ஜூஸ் அதிகமா கொடுமா. எஸ் டாக்டர். தேவி வாமா. தேவி, தலையெல்லாம் ஈரமா இருக்க, சரியா தவட்டிக்கலையாமா? எல்லாம் ஆச்சு. தூக்க மாத்திரை வந்திருக்கே, ஹெல்ப் கொடுக்கும்போது ஜாக்கிரதையா கொடுக்கணும். மாத்தி கொடுத்துடாது. மன்னிச்சு இந்தாமா குடிச்சிடு. இந்தாமா போறோம். எல்லாத்தையும் குடிச்சிடு, இல்லைன்னா டாக்டர்மா ஊசி போடுவாங்க. இல்ல டாக்டர்? ஆமா. ஐயோ கொண்டா. லட்சுமி, நான் வரேம்மா. பலகாரம் சாப்பிடுமா. பலகாரமா? பலகாரம் ஒரு காரமும் இல்ல. தினம் இந்த கஞ்சியும் காஞ்சி ரொட்டியும் தானா? லட்சுமி ஆயா, இட்லியும் மிளகா பொடியும் இருந்தா கூட. இட்லி சாப்பிட்டா குண்டாயிடுவேன், அதனால குடுக்க கூடாதுன்னு டாக்டர்மா சொல்லிருக்காங்க. சாப்பிடுமா. அப்ப சரி, நீயும் அந்த டாக்டர் அம்மாவுமே இந்த சனியனை தின்னுங்க. தேவி, என்னம்மா இது? இந்த பொம்மை உடஞ்சு போச்சுன்னா? இல்ல தேவி, தாயும் குழந்தையுமா தனித்தனியா உடஞ்சு இப்படி பாழாயிட்டதை பாக்குற போது என் நெஞ்சே குழம்பிடுச்சம்மா. தவறிதானே உடஞ்சு போச்சு, அதுக்கே குழம்பணுமா? இது தவறித்தான் உடஞ்சது. ஆனா உயிருள்ள ஒரு பொம்மை என் குழந்தை தெரிஞ்சே உடச்சிட்ட செண்டாளே மாலாச்சு. உனக்கு குழந்தையா? நீ என்ன சொல்ற? ஆமா தேவி, 18 வருஷத்துக்கு முன்னால் நானும் உன்னை போல சின்னவளா இருந்தப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நம்பி ஒரு பெரிய மனுஷங்கிட்ட ஏமாந்து போயிட்டேம்மா. என் பெண்மையை பறி கொடுத்து தாய்மைக்கு ஆளாயிட்டு. என் கழுத்துல தாலி இல்லை, ஆனா என் கையில குழந்தை. சொந்த தவறு 2 கண்ணால பார்க்க முடியாத இந்த சமுதாயம் என்ன 1000 கண்ணால துடைச்சி எடுத்துடுச்சுமா. வெளியில நடமாட முடியல. எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு அவர் காலை பிடிச்சி, உங்களையே நம்பின என்ன கைவிட்டுடாதீங்க, உங்களுடைய இந்த குழந்தைய அனாதை ஆக்கிடாதீங்க. இப்ப ஓவரா என்ன மிரட்ட?
பெரிய மனுஷன் பிளாக்மெயில் பண்றேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போடு வரையாதியா. என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியுது. என் குழந்தைய அனாதையாக்கிட்டு என்னால சாகவும் முடியல. துயர வெள்ளத்துல மிதந்துகிட்டே இருந்தேன். தணல் பட்ட புழுவா துடிச்சேன். தப்பிச்சிக்க வழி தெரியல. அவமான சின்னமா ஊரூரா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். கடைசியில் காட்டூர்ல ஒருத்தர் வீட்டு திண்ணையில மயங்கி உட்கார்ந்து. காமாட்சி, நாமும் சுத்தாத கோவில் இல்லை, ஏறாத மலை இல்லை. ஆனா நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறதுக்கு அந்த கடவுளுக்கு மனசு எங்க மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடும். அப்பவாவது அவன் மனசுறங்கதான்னு பாப்போம். என் நெஞ்சில தேன் விழுந்தது போல ஆயிடுச்சு. தகப்பன் பேரு தெரியாத மகளா காலமெல்லாம் அவ எங்கிட்ட கஷ்டப்படுறதை விட குழந்தைக்காக தவம் கிடக்கிற அந்த தம்பதிங்க கிட்ட என் மகளை ஒப்படைச்சிடுறது எங்க 2 பேருக்குமே நல்லதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அம்மா அம்மா, யாருமா நீங்க? நான் ஒரு அனாதை, அவளே ஆயிட்டவ. தயவு செஞ்சு என்ன வேற ஒண்ணும் கேட்காதீங்கம்மா. இந்த குழந்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதை காப்பாத்துங்கம்மா. சில வருஷங்களுக்கு பின்னாடி மனசு கேட்காம என் மக்களை பார்க்க போனேன். ஆனா சிங்கார முதலியார் அந்த ஊரை விட்டே போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தாம்மா நான் இங்க வந்து சேர்ந்தேன். என் மக உயிரோடு இருந்தா இப்போ உன்னை போலவே இருப்பான். ஆனா அவ இப்ப என்ன ஆனாலும் எங்க இருக்காளோ? வாழ பிறந்திருக்கிறோம். தற்கொலை முயற்சி. தங்கச்சி, நீ யாருமா? நிம்மதியை தேடி போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. என் பகைவனை கூட அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். தற்கொலை கேவலமானது, பலகீனமானது, கோழைத்தனமானது கூட. அது இருக்கட்டும், என்ன நடந்ததுன்னு சொல்ல. நடக்க கூடாதது நடந்துடுச்சு. 4 பேருக்கு முன்னால நான் அவமானத்துக்கு ஆளாயிட்டேன். மணமேடையிலேயே என் கல்யாணம் நின்னு போச்சு. மணமேடையில கல்யாணம் நின்னு போச்சா? ஏன்? என்ன பெத்தவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. வளர்த்த தாயும் செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மா பேர் கூட தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 10,000 ரூபாய் அதிகமா கொடுக்கணும்னு தாலி கட்டுற நேரத்துல பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்க. என்ன வளர்த்தவரால பணம் தர முடியல, நான் மனம் பெற முடியல. இனிமே நான் எதுக்காக வாழணும்? வேடிக்கையான வேதனை. வீணையை மீட்டும் போது விரலையே முறிச்சிருக்காங்க. யாரும் அந்த கல்யாணம். ஐயா, அவசரப்பட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை அணைச்சிடாதீங்க. உங்க காரை பிடிச்சு கேட்டுக்கிறேன். என் உயிரை வேணும்னாலும் உங்ககிட்ட அடகு வைக்கிறேன். சும்மா ஏன் பேசிக்கிட்டே இருக்க? நீ ஏன்டா நிக்கிற? உன் அழகுக்கு நாளைக்கு 1000 பொண்ணுகளை வேணும்னாலும் கட்டி வைக்கிறேன்டா. நாட்டுல என்ன பொண்ணுகளுக்கா பஞ்சம்? நீங்க சொன்ன சரிதான். பெண்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்ல. பெண்களுடைய உரிமைக்குத்தான் பஞ்சம். அது ஒப்புக்கொள்ள மனம் இல்லாத ஆண்களுடைய அறிவுக்குத்தான் பஞ்சம். உங்களுடைய மகனுக்கு 1000 பெண்களை கல்யாணம் செய்து வைக்க முடியும்னு தலை வந்து தைரியமா சொல்றீங்க. இந்த சமுதாயம் அதை பொறுத்துக்குது. ஆனா இதே வார்த்தையை இந்த பெண் சொல்லி இருந்தா இவளுக்கு கிடைக்க பட்டமே வேற. ஏன்பா நீ என்ன பொண்ணுக்கு வைக்கல? இல்ல, நிரபராதிகளின் நண்பன். அப்பம் பேர் தெரியாத இந்த பொண்ண என் மகனுக்கு கட்டி வச்சா நாளைக்கு 4 பேர் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்ல, என் மூஞ்சில காரி தூன்னு துப்புவான். ஆமா, 10,000 ரூபாய் கொடுத்தா மட்டும் உங்க பைத்தியம் தெளிஞ்சிடும். 4 பேர் காரி துப்புற எச்சல் பன்னீரா மாறிடும் இல்லையா? இந்த வரப்ப வாய் புடிச்சது மாங்காய் புடிச்சது நீ வாட்டு பேசிட்டு போவ. அனுபவிக்கிறவன் நான் இல்ல. ஏறா வண்டியில. வேண்டாயா வேண்டாயா, சொல்ற கேளுங்கயா. கேவலம் பணத்துக்காக பண்பை பகுத்தறிவை மனிதாபிமானத்தை முறிக்காதீங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சூன்யமாக்காதீங்கய்யா. தம்பி, ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு அதுல இதெல்லாம் சொன்னீங்கன்னாக்கும் நான் கூட வந்து கை தட்டுவேன். ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதப்பா. நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளு. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நான் வர்றேன். ஐயா, உள்ள தம்பி,
என் கமலாவுடைய வாழ்க்கை கூட சார்ந்திருச்சு. நான் என்ன செய்வேன்? மதுராணி, கமலாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டி நீங்களே அழுதாய்ப்பேன். அது இருக்கட்டும், கமலாவுடைய அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? பல வருஷங்களுக்கு முன்னால கமலா பச்சை குழந்தையா இருந்தப்போ அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க அவளோட அம்மா. அதுக்கப்புறம் அவங்களை நான் பார்க்கவே இல்லை. நானும் பொழப்புக்காக காட்டூரை விட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் தம்பி. இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? கமலாவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சு அவளை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தைரியமா இருக்கு, அழாதீங்க. கமலா, நான் வர்றேமா. மகிழ்ச்சியான செய்தியோடு வர்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா இன்னைக்காவது சுட சுட ஏதாவது நியூஸ் கொண்டாந்துருக்கியா? சூடான் செய்தா கொண்டாந்துருக்கேன். பெத்தவங்க யாரும் தெரியாதனால கமலாங்கிற ஒரு பெண்ணுடைய கல்யாணம் பாதி கட்ட நேரத்துல நின்று போயிடுச்சு. குட் குட். ரொம்ப பரிதாபமா இருந்துங்க. இதெல்லாம் எழுதிருக்கேன். பெரிய எழுத்துல மக்களுக்கு படிப்பின வரும்படியா செய்தி வெளியிடணும். அதை செஞ்சு போடுறேன். கூட என்னென்ன செய்யணுமோ. குட் மார்னிங். குட் மார்னிங். சந்திரன் என்னமோ எழுதி கொடுத்தான், அதை நல்லா பெரிய எழுத்துல போடு. என்ன விஷயம் படி. பெற்றவர்கள் பெயர் தெரியாத காரணத்தால் கமலா என்ற பெண்ணின் கல்யாணம் நின்றது. தாலி கட்டும் நேரத்தில் பிள்ளை வீட்டார் அதிக பணம் கேட்டதின் கொடுமை. இந்த அநீதி துளையுமா? பெண்கள் புதுவாழ்வு பெறுவார்களா என்று திருந்துமோ இந்த சமுதாயம்? என்ன பகவத்கீதை சொல்றியே? இது என்ன நியூஸியா? இதுல என்ன கவர்ச்சி இருக்கு? ஜனங்களுக்கு பிடிக்குமா? மசாலா தடவி போட தெரியும் என்ன சந்திரனுக்கு. நான் சொல்றபடி எழுது. கமலா என்ற பருவ பெண் கல்யாணம் நின்றது. மணமகள் மேல் சந்தேகம். எதுல சந்தேகம்? கள்ளக்காதல் காரணம். அவனுக்கு என்ன தெரியும்? அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? நான் சொல்றது சரி. சம்பளம் கொடுக்கறவன் போ போயா போ. அப்படி போடு, பெரிய இடத்துல போடு. முதல் பக்கம் போ. தமிழ் வளர்ச்சிக்கு கொஞ்சம் பாடுபடுவோமா? இந்த மாதிரி மானங்கிட்ட படைக்கிறத விட பேசாம குளங்குட்டையில விடுங்க சாகலாம். கேட்டையாடி இந்த சிரிப்பு கதையே ஊரே சிரிப்பா சிரிக்குது. என்னடி எழும விஷயம்? ஊமா ஊரை கிடக்குமா போட்டா புடிய கிடக்குன்னு சொன்னாங்களே, சரியா போச்சு. இந்த பாரு, இந்த பரிதாண்ட பத்தினி மூஞ்சியும் முகர கட்டை. இவ கெட்ட கேட்டுக்கு கள்ள காதலா பாரடி யோகித பேப்பர்ல வந்திருக்கு. அடிப்பாவி, என்னடி இது அநியாயம்? பார்த்தா பசு மாதிரி இருக்க பாவி. இவ யோகிதை இப்பெல்லாம் புரியுது. இவ பவுசுக்கு கல்யாணம் வேற கல்யாணம். இங்கரா உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு முறை காயத்துல தொங்கலாமையா, உடம்புட்ட வந்து சாகலாமையா? இன்னும் ஏன் உயிர் கூட இருக்க? என்ன இதெல்லாம்? மானங்கிட்டவன் அரசையாரு ஊருக்குள்ள தலையாக்க முடியாம பாவம் இந்த அப்பாவை சிங்காரம் தூங்க போட்டுட்டாரு. இத பாருங்க, இந்த பாழும் பத்திரிகை தான் எங்க அப்பாவை பிடமாக்கிடுச்சு. பாவி, அநியாயம், அக்கிரமம். கமலாவுடைய கல்யாணம் கள்ளக்காதலால் நின்னுதுன்னு ஏன் போட்டீங்க? அது என் சொந்த விஷயம். ஓஹோ, நான் கொடுத்த செய்தி ஏன் மாற்றி போட்டீங்க? ஒரு உயிர் அநியாயமா குடிச்சிட்டீங்க. ஒரு ஃப்ரெண்டை வாழையை பாழாக்கிட்டீங்க. இது உங்க சொந்த விஷயம் இல்லை. இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் தீரணும். சந்திரா, நீ யாரோட மோதி பாக்குற? நானா? என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் தான். அது கிடக்கட்டும். ஒரு கற்புள்ள பெண்ணை களங்கம் நிறைஞ்சவள்னு போட்டிருக்கீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். காரணம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் முதலாளி, நீ தொழிலாளி. என் கோபத்தை கலராத. நான் நினைச்சனா கொடை பிடிச்சா சூரியன் மறையாது. மத்தவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறையும். சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டிய புனிதமான பத்திரிகை தொழில ஏன் துரோகத்துக்கு பயன்படுத்துறீங்க? இப்படி தவறான செய்திகளை வெளியிடுறதுனால உலகத்துல எத்தனை பேருடைய வாழ்க்கை பாழாயிருக்கு. எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் தடாகத்தை விளக்குறாங்க.
இந்த கண்ணீர்லாம் உங்களை சும்மா விடாதாம். என்ன செய்யும்? கண்ணீர்லாம் என்ன குளிப்பாட்டுமா? போவியே. அநீதியின் போர்வையில கொஞ்ச காலம் மறைஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நீதியின் பார்வையிலிருந்து நிரந்தரமா நீங்க தப்பவே முடியாது. என்னடா அத பாத்தீங்களா? ஒரு குருவி உங்களுக்காகவே மயங்கி விழுந்துகிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, மயங்கி விழுந்து போட்டுருக்கு. நல்லா சான்ஸ் சீக்கிரமா. இன்னைக்கு என் முகத்துலதான் முடிச்சுக்கீங்க போல் இருக்கு. பிகர பாத்தீங்களா? மயக்கத்தை கூட போதும். நிறுத்துங்க. சீக்கிரம் வாங்க. என்னங்க யாரோ பாவம் அனாதை போல் இருக்கு. முட்டா என்னடா பாத்துட்டு இருக்க? தூக்கடா, நம்ம கார்லயே ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். பாத்தீங்களா கருணைய? வாங்க அச்சுச்சு, வாங்க புடிங்க. பூவை கசங்கிட போகுது. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. இனிமே எல்லாம் எஜமான் பொறுப்பு, அவர் பாத்துப்பாரு. சீக்கிரம் புறப்படுங்களே, உதவி செய்யற வண்டியில வந்துட போறான். சீக்கிரம். தம்பி, மனுஷனா பிறந்தா மட்டும் போதாது, இப்படிப்பட்ட தங்கமான மனசு வேணும். நாட்டுல இப்படி ரெண்டு ஒரு நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. இந்த மழை எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? வாடி வெளில போய் விளையாடலாம். ஐயோ வேண்டாமா, உள்ள போகலாம். போ, நான் வரமாட்டேன். தேவி தேவி, என்னது மழையில நின்று விளையாடிட்டு இருக்கிறியே? உடம்புக்காகுமா? போகல. மன்னிச்சிருங்க, தண்ணியில இவங்க குடிசையெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த ஷெட்ல தங்க அனுமதிங்க. என் காஸ்ட்லி கார் நிக்கிற ஷெட் இந்த நேஸ்டி ஃபெலோஸ் நிக்க கூடாது. நாஸ்தியா? இவங்களை பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்க? இத சொல்றதுக்கு உங்களுக்கே வெட்கமா இல்லையா? அசிங்கமான இந்த ஏழைகளுடைய பணத்தாலதான் உங்க பத்திரிகை வளருது, உங்களுக்கு வாழ்வளிக்குது. அன்னப்படகு போன்ற இந்த பாதைகளை வசிக்கிறீங்களே, அது கூட இந்த ஏழைகளுடைய பணத்தால் தான். அதுக்காக பங்கு கேட்க வந்திருக்கியா? உங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்றேன். இந்த ஏழை மக்கள் நம்ம போல 10 மாசம் தான். ஆனா உடல் கருப்பு, ரத்தம் சிகப்பு, அவ்வளவுதான். கேன்சர் வியாதி கூட மருந்துபடுத்தி சுத்தப்படுத்தலாம். ஆனா இந்த வியாதியை சுத்தப்படுத்த யாராலையும் முடியாது. ஏன் முடியாது? வசதி உள்ளவங்க வாழ்க்கையில நொடிச்சு போனவங்களுக்கு சுமராங்கியா இருந்தா இங்க மட்டும் இல்ல, உலகத்திலே ஏழை பணக்காரங்கிற பேதமே மறைஞ்சு போயிடும். சோசியலிசம் பேசுறியா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதுறீங்களா? அது பிசினஸ். அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கொள்கை, நாட்டுக்கு ஒரு கொள்கையா? வேலை இல்லாத பசங்களுக்கு எனக்கு விரோதத்தை உண்டாக்குறியா? பி கேர்ஃபுல். வாழ்க்கையை தொலைச்சுடுவேன். எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லு. எங்க கஷ்டத்துக்கெல்லாம் தோல் கொடுத்து உதவுற இந்த தம்பியை பத்தி ஏதாவது பேசினா நாங்க பொன்னாதவங்களா மாறிடுவோம். குரூப் சேர்க்கிறீங்களா? போலீஸ கூப்பிடவா? புனிதமான காரியத்தை செய்யற அவங்கள எதுக்காக இந்த பாவத்துக்கு பயன்படுத்த பாக்குறீங்க? நாங்க போயிடுறோம், வாங்க போலாம். நம்ம உடம்பு உழைச்ச உடம்பு. நீயா என்ன சண்டை சத்திர வரைக்கும் வந்தாச்சா? மழைக்காக ஒதுங்கின இடத்துல ஒரு நல்ல சான்ஸ். இந்த பொண்ணை பிரமாதமான போத்துல போட்டோ எடுத்தேன். உணவு ஒண்ணு விட்டு போகாது. கேமரா கொடுக்கல, ரொம்ப படம் எடுத்தாங்கன்னு சொன்னா கேட்கறது. கமலா, 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 சீக்கிரம் டாக்ஸி கொண்டா, ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கணும் சீக்கிரம். முடியாது. கமலா, படம் எடுத்தேன். இதுல இருக்கிற பில்மை எரிச்ச பிறகுதான் இந்த கேமரா வந்து கொடுத்தேன். அண்ணே, உங்களுக்கு என்ன ஊர் வம்பு? கேமரா கொடுங்க. முடியாது. கமலாவை படம் எடுத்தது, சத்தத்தை பார்த்தது, அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்தது, இந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. ஆமா,
ஆபீஸ்ல நடக்கிற விஷயத்தை வெளியே சொன்னா உன் மூச்சை நிறுத்தி வேணும் முதலாளி மிரட்டாரு. வெளியே நடக்கிற விஷயத்தை ஆபீஸ்ல சொன்னா உன்னை தொலைச்சு விடுவேன் நீங்க மிரட்டுறீங்க. முரளுக்கு ஒரு பக்கம் தான் இடி, நான் மத்தளம் ஆயிட்டேன். எனக்கு 2 பக்கமும் இடி. மேல காத்துக்கிட்டு இருக்காங்க போ. மேல இடியோ புயலோ மழையோ கரண்டியோ கைவசம் எது கிடைக்குதோ. அகல்யா, என் அன்பே, ஒரு ஆண்மகனை ஏனடி இப்படி தவிக்க விடுகிறார்? முல்லை கொடியே, என் செல்ல கிளியே, முழுநிலா முத்தழகியே அகல்யா, உனக்காக நேற்று மாலை நான் ஆற்றங்கரையில் காத்திருந்தேன். ஐயோ, நீங்களா? முழுக்க கேட்டுட்டீங்களா? முழுக்க கேட்டீங்களா? உனக்கு முழுக்கு போட்டீங்களான்னு கேளு. அடி பாவி, நீ எம் முட்டாட்டியா? உனக்கு வேண்டி காதல் காய் எழுதுனவே. ஐயோ, அவமா மத்தவங்க செய்தியெல்லாம் பத்திரிகையில போடுறது போய் என் விஷயமே வந்துட்டு போடுது. எவனா ஒருத்தன் எழுதின காயத்தை வச்சுக்கிட்டு ஆசையா படிக்கிறீங்க. ஒரு நாளாவது எங்கிட்ட கிடையாது. என்ன அலையறனா? ஏது ஏது நமக்கு ஏது எல்லாம் அழிஞ்சு போட்டோம். அப்படித்தாங்க காதல் கடுதாசி வரும். இனிமே தினமும் வரும். என்னது தினமும் வருமா? யார் எழுதுறாங்க? சமால்காரனா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? டைவர்ஸ். டைவர்ஸ்? டைவர்ஸ். ஓஹோ, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இவளோட ஆட்டம் எல்லாம் நினைக்கிறீங்களா? யார் இவன்? அம்மா. அம்மா 8 குழந்தைக்கு தாயார். ஐயா, யாருக்கிட்ட காது குத்துறேன்? இவளை பார்த்தா 8 குழந்தைக்கு தாய் மாதிரியா தெரியுது. எழுத குறையவே இல்லை. அதனாலதான் பத்திரிகையில போடணும்னு போட்டோ எடுத்துருக்கோம். தவறி போய் வீட்டுக்கு வந்துருச்சு. தவறி போய் வீட்டுக்கு வந்துருச்சா? ஏங்க, வேட்டி கட்டினா ஒரு சட்டம், புடவை கட்டினா ஒரு சட்டம். ஐயா, நீ தான் 2 கட்டாராச்சே. 2மே நீ பைஜாமால போட்டுக்கிற. பேசாதையா, பேசாதே. பொண்டாட்டிக்கு காதல் கடுதாசி எவரோ எழுதிட்டான்னு மட்டும் குதிக்கிற துடிக்கிற. இந்த முகக்கட்டை பார்த்தா நம்மகிட்ட என்ன குழுகுல இருப்பான? ஐயா, என்னையா பெரிய கடுதாசி? படிய படி. ஒண்ணுமே இல்ல, வெறும் காகிதம். ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? இப்படி செஞ்சேன். அண்ணே, தினமும் நான் என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி படியறைஞ்சு வர்றேன். சொல்லி வச்ச மாதிரி நீங்களும் எலுமிச்சம்பழ ஜூஸ் புளிஞ்சு கொடுக்குறீங்க. இப்ப என்னால அதுதானப்பா செய்ய முடியும். கொண்டாங்க. நன்றி அண்ணே. ஒரு வேண்டுகோள். ஆம்புலன்ஸ் சொல்லணுமா? ஐயோ, அது இல்ல. ராத்திரியில எழுந்திருச்சீங்கன்னா லைட்டை போட்டு நடங்க. நான் இப்படி கடப்பேன், மிதிச்சிடாதீங்க. அதெல்லாம் கூடாது. அந்த போட்டா அப்படியே நடந்துக்கிறது. நேரம் போய் படுத்தும் போ. ஐயோ ஆண்டவா, பாத்திரம் ஒண்ணும் வராம இருக்கட்டும். பருவத்து கிளியுறுத்தி வானத்து பிறைநிலவை அண்ணாந்து பார்க்கிறார். அப்போது அங்கு வந்த ஆணழகன் ஒரு பாதி நிலா வானத்திலும் அதன் மறுபாதி இங்கே பூமியிலும் இருக்க கண்டான். திருமகள் தோளினை தொட்டான். தொட்டவுடன் துவண்டு விட்ட தோகைமையில் இது மாதிரி புத்தகத்தை தேவிகிட்ட படிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? இனிமே சிலப்பதிகாரம், மகாபாரதம், ராமாயணம் இது மாதிரி நல்ல புத்தகத்தை தான் படிச்சு காட்டணும். உண்டா தேவி, மாடிக்கு போமா? லட்சுமி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மாட்டேன். சந்தோஷமான சமாச்சாரம். தேவிக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம். அப்படிங்களா? நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கள்ளிப்பட்டி ஜமீன்தார் மகன் பரந்தாமனை தேவிக்கு மாப்பிளை பார்க்கலான்னு இருக்கேன். அது விஷயமா இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். ஏஜமா, நீங்க போற காரியம் வெற்றி அடைஞ்சு எல்லாம் மங்களகரமா முடியணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் வர்ற வரைக்கும் தேவியை பத்திரமா பாத்துக்கமா? ஆகட்டும் ஏஜமா. என்னம்மா இதெல்லாம்? லட்சுமி ஆயா, உனக்கு என் மேல ஆசை தானே? ஆசையா?
என் உயிரே நீதானம்மா. அப்படின்னா எனக்காக நீ எதையோ செய்வேல்ல? நிச்சயமா. என் கண்ணு, என் முத்து, என் லட்சுமி. ரொம்ப குறும்புக்காரி ஆயிட்ட மணி. லட்சுமி ஆயா, எனக்கு கல்யாணம் செய்யணும்னு அப்பா உங்ககிட்ட சொன்னார்ல? ஆமாம்மா. எனக்கு எதுக்கு ஆயா கல்யாணம்? இது என்னம்மா கேள்வி? வயசு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சிடணும்னு நினைக்கிறது பெரியவங்க கடமை தானே. அதுக்காகத்தானே அப்பா ஊருக்கு புறப்படுறாரு. வேண்டாம் ஆயா, எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அப்பா கிட்ட நீயே சொல்லிட. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஏஜமா காதல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவார். வருத்தப்பட்டுமே, நல்லா வருத்தப்பட்டோம். எனக்கு என்ன, நான் கண்டிப்பா கட்டாயமா இந்த கல்யாணம் செஞ்சுக்க முடியாது முடியாது முடியாது. தேவி, இயற்கையோடு நாம விளையாடலாம், ஆனா அதை மீற முடியாதுமா. கடவுள் அந்த சக்தியை நம்ம கொடுக்கல. நீ எனக்கு ஒண்ணும் கதை சொல்ல வேண்டாம். கேட்கறதுக்கு டக்குன்னு பதில் சொல்லு. சும்மா இருக்கிற அந்த கல்யாணத்தை நான் எதுக்காக பண்ணிக்கணும்? பண்ணிக்காம இருந்தா என்ன? வயசுக்கு வந்த பொண்ணுங்க மனசுக்கு பிடிச்சு ஒரு ஆம்பளைய கட்டிட்டு வாழ்றதாமா லட்சணம். ஆம்பளைய கட்டிக்கிறதா? ஐய, புரியாம பேசுற தேவி. பிறந்த இடம் தங்க மாளிகையா இருந்தாலும் பொண்ணா பிறந்தவ புருஷன் வீட்டுக்கு போய் பூவும் பிஞ்சுமா கலக்கலன்னு குடும்பம் நடத்துறதுதாமா நல்ல பொண்ணுங்களுக்கு அழகு. அப்படின்னா நீ நல்ல வண்டியா? என்னம்மா சொல்ற? பின்ன நீயே உன் புருஷன் வீட்டுக்கு போய் பூவும் பிஞ்சுமா கலகலன்னு இருக்க கூடாது? ஆயா, ஏன் ஆயா அழற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, நான் தான் என்னுடைய சோக கதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். காலமெல்லாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அளவுக்கு என்னை ஏமாத்திட்டாருமா அந்த மனுஷன். லட்சுமி, உன்னை ஏமாத்தி அழ வச்சானே அந்த ஆள் பேர் என்ன? இப்போ எங்க இருக்கான்? இதே ஊர்ல தான்மா ஒரு காகித பூக்குள்ள மறைஞ்சுகிட்டு இருக்குது அந்த கட்டு விரியன். தினக்கவர்ச்சின்னு ஒரு பத்திரிகையை நடத்துறாரு. அவர் பேர் துரியோதனன். துரியோதனனா? பேரே சைக்கிள். இரு, அப்பா கிட்ட சொல்லி அந்த பொல்லாத ஆளை சவுக்கால அடி அடி நடிக்க சொல்றேன். அப்பா கிட்ட என்ன சொல்றது? நானே அவனுக்கு போன் பண்ணி, ஏன் அறிவு கட்டவனே, எங்க ஆயாவை ஏன் அழவிட்ட அப்படின்னு இப்பவே கேட்க. தேவி, லட்சுமி அம்மா, உங்களை ஐயா கூப்பிடுறாரு. இத வந்துட்டேம்மா. ஏ மாலா, உடனே தினக்கவர்ச்சி பேப்பர் ஆபீஸ்க்கு போன் பண்ணி என்கிட்ட கொடு. சரிம்மா. சீக்கிரம். யாரு? தினக்கவர்ச்சி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். துரியோதனா? ஏறப்பாரு. ஏயா, உனக்கு ஈவு இறக்கம் இருக்கா? நீ மனுஷன் தானா? என்னம்மா அது? எங்க லட்சுமி ஆயாவை ஏமாத்திட்டு மோசம் பண்ணி அழ வச்சுட்டியே. நானா? நீ நல்லா இருப்பியா? இந்த பாரு, மரியாதையா எங்க ஆயாவை கல்யாணம் பண்ணிக்க, இல்லன்னா உன்ன. ஆயாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாரு? பின்ன ஏன் வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல. எங்க ஆயா அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா, நீதான் உங்களுக்கு புருஷனாமே. ஐயோ, ஆயாவுக்கு நான் புருஷனா? என்னமா அப்ப கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க, இப்போ வந்து புருஷன் சொல்றீங்களே? அம்மாடி, நீங்க என்ன வேற யாரும் தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ துரியோதனன் இல்லையா? நல்ல வேளை அனுமாரான்னு கேட்காம இருந்தீங்களா? அம்மா, என் பேரு சந்திரன்மா. அடடே, சந்திரனா? நிலா? நிலாவோ சூரியனோ, இந்த பத்திரிகையில நான் நிருபரா வேலை செய்துட்டு இருக்கேன். ஓஹோ, உங்க பத்திரிகை நடத்துறானே அந்த துரியோதனா, அவன் எங்க ஆயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்திட்டான். என்னங்க, அந்த ஆளை நீங்க நல்லா திட்டுங்க. மறக்க மாட்டீங்களே? அது இருக்கட்டும், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் தேவி, செல்வமாளிகையில இருந்து பேசுறேன். தேவியா? தேவியா? யார்கிட்ட பேசுறேன்? கொண்டா எப்படி குடுமா. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் ஆழ்வார் பேசுறேன். ஆழ்வாரா? இருக்கிறது ஒரே ஆழ்வார் நாமா, நானே தான். என்ன வேணும்? ஏய்யா, முன்பின் தெரியாத ஒரு வயசு பொண்ணு கிட்ட இப்படி போன்ல பேசலாமா? போன்ல பேசுறது சரியில்லைன்னா நேரா பேசிக்குவோம். எப்ப சந்திக்கிறது? போன கீழவே. திரௌபதி கூந்தல் அவுத்த நேரத்துல பொருத்தம் போல் இருக்கு. எதை தொட்டாலும் ஆபத்தா இருக்குது. என்ன நடந்தது? என்ன சமாச்சாரம்? நல்ல காலம் போனாடனால தப்பிச்சேன். நேரா இருந்திருந்தா இந்நேரம் கண்ணம் படுத்திருக்கும். லைனு கிராஸ் ஆகி ஏதோ கிளவி அந்த பக்கம் கத்துறா. கிழவியா? என் கூட ஒரு வயசு பொண்ணுன்னு பேசுது. எங்களோட வயசான பொண்ணு தானே பேசும். ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. என் வாழ்க்கையிலயா இருக்கிறது ஒண்ணு பத்தாதான் டிஸ்டர்பன்ஸ்.